நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். வான்மறை வசனம் ஒன்று இப்படி சொல்லுகிறது, வதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை நபியே அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். அல்லாஹுடைய நாட்கள் என்றால் அல்லாஹ் அருள் புரிந்த நாட்கள், அல்லது அல்லாஹுவால் எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்ட நாட்கள், இவைகள் எல்லாமே ஐயாமுல்லா என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நாம் நாளை மறுதினம் எதிர்நோக்கி இருக்கிற ஆஷூரா என்கிற நாள் உலகத்தின் ஏராளமான வரலாறுகளை உள்ளடக்கிய நாளாகும். வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கிய நாள் என்பதனுடைய விரிவாக நாம் பார்க்கிற பொழுது, நிறைய நபிமார்களை சோதனை கட்டங்களிலிருந்து அல்லாஹு பாதுகாத்த நாளும், அல்லாஹுவின் எதிரிகளை அல்லாஹு பூண்டோடு கருவறுத்து அழித்த நாட்களும், இது எல்லாமே ஆஷூரா என்கிற முஹர்ரம் 10வது நாள். இந்த 10வது நாளில் என்ன நடந்தது என்பது வரிசைப்படுத்தி சொல்லுவதிலேயே நீண்ட நேரமாகும். அந்த அளவிற்கு உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ஏராளமான செய்திகள் இந்த நாளில் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாய் இந்த உம்மத்து எப்போதும் மறக்க முடியாத வரலாற்று பக்கங்களில் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு வரலாறு, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா போர்க்களத்திலே கொல்லப்பட்ட, அவர்கள் ஷஹீதான அந்த நிகழ்வு. உம்மத்தை சோகப்படுத்திய நாள் மட்டுமல்ல, ஆறாத வடுவாய், ஆறாத ரணமாய் சரித்திர சுவட்டிலே பதிந்துவிட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய மரணம் ஆஷூரா நாளில் நாம் நினைவு கூறத்தக்க, பாடங்கள் பெற வேண்டிய பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய நிகழ்வாகும். அஹ்ல பைத்துகள் என்று சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் அநேகம் பேர் கொல்லப்பட்ட யுத்தம் என்பதால் தான் கர்பலா மிகப்பெரிய கண்களை குளமாக்குகிற, தியாக பாடங்களை உள்ளடக்குகிற சோகமான வரலாறு. யார் இந்த அஹ்ல பைத்துகள்? நாம் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் யோசிக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 22வது ஜுஸ்வினுடைய முதல் பக்கத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அஹ்ல பைத்துகளே, அன்னலாரின் குடும்பத்தினர்களே, அல்லாஹ் உங்களை அசுத்தங்களிலே இருந்து நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற வசனம் இறங்கிய போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஒட்டி அதே கருத்தை பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ், இதோ இவர்களெல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்கள், அஸ்ஹிப் அன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தஹிர்ஹும் தத்ஹீரா. யா அல்லாஹ், இவர்களை எல்லாவித அழுக்குகளிலிருந்தும் நஜீசுகளிலே இருந்தும் இவர்களை சுத்தப்படுத்தி, இறைவனை இவர்களை பரிசுத்தப்படுத்தி என்று துஆ செய்தார்கள். யார் அந்த அஹ்ல பைத்துகள்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களை எல்லாம் தான் அஹ்ல பைத்துகள் என்கிறோம். அஹ்ல பைத்துகளை நேசிப்பதும், அஹ்ல பைத்துகளை பின்பற்றி நடப்பதும், அஹ்ல பைத்துகளுக்கு மரியாதையும் கண்ணியமும் செய்வதும் இந்த உம்மத்தின் மீது குர்ஆன் ஹதீஸின் வழியில் அது கட்டாயமான ஒரு கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களைத்தான் அஹ்ல பைத்துகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆம், ஒரு போர்வைக்குள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் குழந்தைகளோடு, மகளோடு, மருமகனோடு ஒரு போர்வைக்குள்ளே போர்த்தி கொண்டவர்களாய், யா அல்லாஹ், இவர்கள் என் அஹ்ல பைத்துகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹான ஹதீஸுகளில் பதிவாகி இருக்கிறது. ஒரு இரவு நேரம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உறங்கிக் கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபாத்திமா, நீயும் நானும், அன வ அன்தி வ ஹாதர் ராகிது, இதோ இந்த தூங்கக்கூடியவரும், வ ஹாதானி, இதோ இந்த 2 குழந்தைகள் ஹசன் ஹுசைனும், இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் சுவனத்திலே இருப்போம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களெல்லாம் அஹ்ல பைத்துகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
இவர்களின் மாண்பும் சிறப்பும் பட்டியலிட்டு வரிசைப்படுத்தி சொன்னால் நீண்டு செல்லும். நஜ்ரான் தேசத்தினுடைய சில கிறிஸ்தவ பாதிரிகள் விவாத நோக்கில் பெருமானாரிடத்திலே வந்து பேசிக் கொண்டிருந்த போது, தகாத வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேச துவங்கிய போது, ஒரு கட்டத்தில் யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள், நீங்களா அல்லது நானா என்று ஒரு விவாதம் வருகிற போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாஹலா செய்வதாக சொன்னார்கள். அப்படின்னா என்ன முபாஹலா என்றால், உங்களின் குடும்பத்தினரோடு நீங்கள் அமர வேண்டும், என் குடும்பத்தோடு நான் அமர வேண்டும், பிறகு அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்திக்க வேண்டும், யார் சத்தியவான்களோ அவர்களை காப்பாற்று, அசத்தியவான்களை அழித்து விடு என்று கேட்க வேண்டும், நான் தயார் நீங்கள் தயாரா என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் குறித்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அன்னலார் அமர்ந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்தார்கள், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற போது எதிரிலே நஜ்ரானுடைய நசாராக்கள் அவர்கள் இந்த முகங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். அஹ்ல பைத்துகள் என்கிற இறை அருளும் பரிசுத்தமும் அல்லாஹுவின் அனுக்கிரகமும் பெற்ற இந்த முகங்களை பார்க்கிற போது அந்த பாதிரிகளில் 1-2 பேர் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்ளுகிறார்கள். இறைவன் மீது ஆணையாய் இந்த முகங்களை பார்க்கிற போது இந்த முகங்கள் பரிசுத்த முகங்களாய் தெரிகிறது. இந்த முகங்கள் அல்லாஹுவிடத்திலே கையேந்தி ஏதாவது ஒரு மலையை காட்டி அந்த மலையை அங்கிருந்து இடம்பெயரச் செய்து வேறு இடத்தில் வைத்துவிடு என்று கேட்டாலும் இறைவன் அந்த மலையை கூட இந்த முகங்களுக்காக நகர்த்தி விடுவான். நமக்கு ஏன் இந்த வம்பு, வேண்டாம் என்றவர்கள் ஒதுங்கி போன வரலாறு பதிவாகி இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய ஆயத்தின் விளக்கத்திலேயும் தப்சீர்களிலும் இது வருகிறது. குல் தஆலு நத்உ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். நபியே, அழைப்பு கொடுங்கள், அவர்களின் மக்கள் உங்களுடைய மக்கள், உங்கள் மனைவிகள் அவர்களுடைய மனைவிகள், நீங்களும் அவர்களும் எல்லாம் உட்கார்ந்து சும்ம நபுதஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது இறைவன் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் முபாஹலா செய்யலாம், வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த விளக்கத்தில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்த இந்த கூட்டம் தான் அஹ்ல பைத்துகள் என்று சொல்லுகிறோம். அஹ்ல பைத்துகளின் மாண்பை சொல்ல அதிகம் நீண்டு பேச வேண்டியதில்லை, ஒரு செய்தி போதும். இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களிடத்தில் 2 விஷயத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லி சஹீஹான ஹதீஸ்களில் இருக்கிறது. ஒன்று அல்லாஹுவின் வேதம், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத்துகளை அகிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் விட மேம்படுத்தி வைத்த சிறப்பு பெற்ற ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் தான் அஹ்ல பைத்துகள். இந்த அஹ்ல பைத்துகளில் ஆகச் சிறந்த தலைமகன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா பெற்றெடுத்த கண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடிதவழ்ந்த பேரப்பிள்ளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களான இந்த உலக முஸ்லிம்களின் தாய்மார்களின் மடிகளிலெல்லாம் தவழ்ந்து வளர்ந்த பெருமானாருடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். யார் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? அன்னலாருக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை, அணுக்கத்தை குறித்து சில வரிகள் நாம் யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்த 4வது வருடத்தின் ஷாபான் மாதத்தில் பிறந்த ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனேயே யுத்த களத்தின் மீது எப்போதும் தீராத மோகம் கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்ப் என்று பெயர் வைத்தார்கள். போர் என்றும் சண்டை என்றும் பொருளாகும். பேரக்குழந்தை பிறந்திருப்பதை பார்க்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சண்டையும் வேண்டாம் போரும் வேண்டாம், என்னுடைய இந்த குழந்தைக்கு நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் என்று பெயர் வைக்கிறேன் என்று அன்னலாரால் அழகியவர் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த குழந்தையின் காதிலே பாங்கு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையில ஏந்தி கொண்டு அந்த குழந்தையினுடைய இம்மை மறுமைக்கு துஆ செய்தார்கள். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் 7வது நாளில் அந்த குழந்தைக்காக வேண்டி ஒரு ஆடு அறுத்து அகீகா கொடுத்தார்கள்.
அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அக்குழந்தையின் தலைமுடி எடுத்து அதனுடைய எடைக்கு வெள்ளியால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா என்கிற தர்மம் செய்தார்கள். சில மாதங்கள் அல்ல, சில வருடங்கள் வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வளர்ந்தது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டிலே தான். அதிலும் குறிப்பாக மடிதவழ்ந்த பெருமக்கள் பெருமாட்டிகள் யார் என்று பார்த்தால் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உலகத்தின் அப்பழுக்கற்ற கற்பொழுக்கத்திற்கு சொந்தக்காரர்களான அந்த தாய்மார்களின் மடியில்தான் இந்த குழந்தை வளர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உலகத்தில் எப்படி அவர்களின் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது அளவிடற்கரிய பிரியமோ அதுபோல பெரும் பிரியம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது இருந்தது. பார்க்கும் நேரமெல்லாம் வாரி அணைத்துக் கொள்வதும் தூக்கி உச்சி முகர்வதும் உதட்டோடு உதடாய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாக்கியம் பொருந்திய நபித்துவத்தின் உதடுகளிலே முத்தம் பெற்ற குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அச்சு அசலாய் பார்ப்பதற்கு நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போலவே உருவ அமைப்பும் நடையும் நடைமுறையும் கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்ல நிறைய செய்திகள் உண்டு. குத்துபா படியில் முஸ்லிம்களுக்கு முன்னால் ஜும்மாவினுடைய குத்துபாவில் மெம்பர் படியில் இருக்கிற போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அமர வைத்து அழகு பார்த்த பாக்கியத்திற்குரிய குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உண்மை உரைக்கும் அந்த உத்தம உதடுகள் இந்த வார்த்தை பேசியது, ஹுசைனும் மின்னி வ அன மின்ஹு. ஹுசைன் என்னில் உள்ளவர், நான் அவரில் உள்ளவர். அதாவது ஹுசைனும் என்னையும் பிரிக்க முடியாத ஒரு பெரும் பந்தம் எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி உலகத்திற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகத்துவத்தை புரிய வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், பேர குழந்தைகளோடு வீட்டிலே சில நேரம் உப்பு மூட்டை தூக்கி விளையாடுகிற போது, ஏன் தாங்கள் ஒரு வாகனத்தை போல 4 காலிலே அமர்ந்து கொண்டு பேர குழந்தையை மேலே ஏறி சவாரி செய்ய சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதுகிலே சவாரி செய்யும் பெரும் பேறு பெற்ற குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. திடீரென்று ஒரு நாள் வீட்டுக்குள் நுழைந்த போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை சவாரி செய்து கொண்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து அவர்கள் ஒரு வாகனத்தை போலவும் அதிலே மேலே அமர்ந்து வாகனிப்பவர்களாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்தவுடன் இப்படியும் கூட பேர குழந்தைகளை எம்பெருமானாருக்கு கொஞ்சி மகிழ நேரம் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு வியப்பின் விளிம்பில் அவர்கள் விரித்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இறங்கிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நிஅமல் மர்கபு ரகிப்த அன்த, நீ உட்கார்ந்து போன அந்த வாகனம் உலகத்திலேயே ஆகச் சிறந்த வாகனம் அது. இந்த வாகனத்தில் வாகனிக்கிற அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து சவாரி செய்கிற வாய்ப்பு, அந்த பொற்காலம், அந்த பொன்னான சமயம் உனக்கு மட்டும்தான் வாய்க்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆகச் சிறந்த தலைமகன் தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது அந்த தந்தையை குளிப்பாட்டியவர்கள், கஃன் செய்தவர்கள், தொழ வைத்தவர்கள், வரலாற்றின் வழி நெடுகிலும் பிறந்த நாளிலே இருந்து இறக்கிற நாள் வரை அஹ்ல பைத்துகள் என்கிற அடையாளத்தோடு அனைத்து சிறப்புகளோடும் உலா வந்தவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எம்பெருமானாரோடு ஒட்டிய ஆக நெருக்கத்தையும் அணுக்கத்தையும் பெற்ற பெருமகனார் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வாருங்கள், அவர்கள் கொல்லப்பட்ட செய்தியில் முழுமையான வரலாறு பேச முடியாதென்றாலும் சரித்திரத்தினுடைய ஓரங்களில் நாம் மறக்கவே முடியாத சில பக்கங்களை பார்த்துத்தான் ஆக வேண்டும். ஆம், கூஃபா நகரை தலைநகராக வைத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறந்த, ஆனால் எல்லா நிலைகளிலும் வாழ்வில் கெட்ட பெயரை கொண்டிருந்த யசீத் ஆட்சி கட்டிலே அமர்ந்துவிட்டு நாட்டிலே உள்ளவர்களெல்லாம் தனது ஆட்சியை ஏற்க வேண்டும், தன்னை ஹலீஃபாவாக ஒப்புக்கொள்ள வேண்டும், அதற்காக ஹலீஃபாவிடம் நான் உங்கள் ஆட்சியை ஏற்கிறேன் என்று கை கொடுத்து பைஅத் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அரசு அதிகாரங்களால். அந்த அதிகாரங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய வீட்டை தட்டிய போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு காரணங்களால், குறிப்பாக யசீத் நல்ல பெயர் இல்லை, யசீதுக்கு நல்ல பெயர் இல்லை, யசீத் மக்களால் போற்றப்படுகிற ஆட்சியாளனும் கிடையாது. எனவே
யசீதனுடைய ஹிலாபத்தை ஏற்க மாட்டேன் என்று பிடிவாதமாய் மறுத்தார்கள். அதிகார வர்க்கத்தால் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டது. எந்த அழுத்தத்துக்கும் பணியாமல் அஞ்சுவது அல்லாஹ்விற்கு மட்டுமே என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரை ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் மதீனாவினுடைய கவர்னர் மூலமாக அடிக்கவும் சித்திரவதை செய்யவும் நெருக்கடி கொடுக்கவும் யசீதை ஏற்க மறுக்கிற போது எந்த எல்லைக்கும் போய் தொந்தரவு கொடுக்க அவர்கள் முன்வந்த போது பல பேர் அனுதாபிகள் அல்லது நெருக்கமானவர்கள் சொன்னார்கள், மக்காவிற்கு போய்விடுங்கள், மதீனாவிலே இருக்க வேண்டாம். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஊர் துறந்து அப்போது உடனிருந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து மக்காவிற்கு பயணமானார்கள். கடைசியாய் விடைபெறும் போது தங்களுடைய தாத்தா பாக்கியம் பொருந்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுதாவிலே நின்று கடைசி சலாம் சொல்லுகிறார்கள். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லி விடை பெறுகிற போது ஓரளவு அவர்களால் அனுமானிக்க முடிந்தது அது கடைசி சலாமாக இருக்குமோ. நித்தமும் தங்களுடைய பாட்டனாருக்கு சலாம் சொல்லி பழக்கப்பட்ட அவர்கள் பிரியா விடை கொடுத்து அங்கிருந்து பிரிகிறார்கள். வரலாற்றிலே கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இவர்களுடைய பாட்டனார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்த போது மதீனத்து மக்களெல்லாம் வெளியே வந்து எல்லையிலே திரண்டு நின்று தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதா என்று சொல்லி நிலவு எங்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்தார்கள் என்று எந்த மக்கள் சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்போடு ஆரவாரத்தோடு தக்பீர் முழக்கங்களோடு மகிழ்ச்சியோடு உள்ளத்தினுடைய உவகையோடு வரவேற்றார்களோ அதே மதீனத்து மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அரச பயங்கரவாதத்தினுடைய நெருக்கடியால் மதீனாவை விட்டு கிளம்புகிறார்கள் என்கிற போது அதே எல்லையில் ஒரு பெருங்கூட்டம் கண்ணீர் வடித்து அவர்களை அனுப்பி வைத்தது. மக்காவிற்கு வந்தார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அகில மதீனா அத்தனை பேரும் அழுதார்கள் என்பது வரலாறு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய நெருக்கடி அவர்கள் மீதான நெருக்கடி மக்காவிலேயும் தொடர்ந்தது. தொடர்ந்து கூஃபாவினுடைய மக்கள் கடிதம் எழுதி கொண்டே இருந்தார்கள். யசீதின் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கவில்லை, இவர் ஒரு சர்வாதிகாரி, இவர் கொடுங்கோலர், இவரை ஒருபோதும் ஏற்க முடியாது, நீங்கள் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் வந்து நாட்டின் பொறுப்பேற்க வேண்டும், அன்னலாரினுடைய வாரிசாக நீங்கள் தான் ஆளுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னதற்கிணங்க தாங்கள் வாழுகிற காலத்திலேயே ஒரு மன்னராட்சிக்கு எதிராய் மக்கள் கிளர்த்தெழுகிற போது ஒரு நல்ல குடியரசை நிறுவித்தர வேண்டியதன் பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்று நிறைய பேர் தடுத்த போதும் அவர்கள் மக்காவிலே இருந்து கூஃபாவுக்கு கிளம்பினார்கள். சொல்ல போனால் கர்பலாவின் சரியான வரலாறு இந்த சோக நாளிலிருந்தே துவங்குகிறது. நிறைய பேர் தடுத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாகனத்திற்கு முன்னாலே வந்து அக்காலத்தினுடைய கவிஞர் ஃபர்ஸக் உள்ளிட்டவர்கள் வழிமறித்து படுத்துக் கொண்டு கவிபாடி போக வேண்டாம் என்றார்கள். அன்னலாருக்கு இருக்கிற ஒரே வாரிசாக ஏறத்தாழ 30க்கும் 40க்கும் அந்த வயதிலே இருக்கிற போது இந்த உம்மத்து ஒரு பெரும் இழப்பை சந்தித்து விடுமோ என்கிற அபாயத்தில் சமகாலத்திலே வாழ்ந்த பெரிய சஹாபாக்கள் அன்றைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த பெருமக்கள் எல்லாம் வேண்டாம் போக வேண்டாம் என்றவர்களை தடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் கிளம்புவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளையை இழக்க விரும்பாமல் நிறைய பேர் சொல்லியும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த காரணத்தால் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்கிற அடிப்படையில் கிளம்பி விட்டார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகச்சிறந்த சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களெல்லாம் தடுத்து பார்த்தார்கள். பயணம் ஆரம்பமாகிவிட்டது. கூஃபாவை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள் என்கிற செய்தி அரச வர்க்கத்தை கோபப்படுத்தியது. கட்டவிழ்த்து விடப்பட்டது ராணுவம், எல்லா வகையிலும் படைகள் கிளம்பியது. வழி முழுக்க தொந்தரவு. மக்காவிற்கும் கூஃபாவிற்கும் இடையிலேதான் கர்பலா. ஏறத்தாழ அந்த இடத்தை நெருங்க முஹர்ரத்தினுடைய முதல் பிறையில இருந்து நெருக்கடி அதிகமாகி ஒரு கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருந்த எல்லாருக்கும் தொந்தரவு தரப்பட்டது.
அன்பானவர்களே, கூட இருப்பதெல்லாம் யாரு தெரியுமா? அத்தனை பேரும் அகல பைத்துகள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம், சிறிய தந்தை குடும்பம், பெரிய தந்தை குடும்பம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம், மொத்தத்தில் இவர்கள் தான் அத்தனை பேரையும் அகல பைத்துகள் என்று சொல்லலாம். அவர்களோடு கிளம்பி வருகிறார்கள் 40 பேர். 40 பேரும் அகல பைத்துகள். அன்பானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் 32 குதிரைகள் மட்டும் இருந்தது. அவர்கள் வாகனித்து வந்தவைகள் எல்லாம். ஆனால் மிகப்பெரிய படையோடு 30,000 பேரோடு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கூஃபாவிற்குள் நுழைய விடாமல் வழியிலேயே மறித்து அவர்களை அழித்தொழிக்க திட்டம் தீட்டிய படை. குறிப்பாக யஸீதுடைய கவர்னர் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், உபைதுல்லாஹ் இப்னு ஸைத் என்றும் சொல்லப்படும் இந்த உபைதுல்லா தான் படையை அனுப்பி வைத்தது. அதிலே நிறைய மனிதாபிமானமற்ற அரக்கத்தனமான மிருகங்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். கர்பலா களம் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த எதிரிகள் எதையும் ஏற்கவில்லை. அகில பைத்துகளின் மாண்பை சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேசி பார்த்தார்கள், மசியவில்லை. இங்கே இருக்கிற பிஞ்சு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி பேசி பார்த்தார்கள், மசியவில்லை. அரசியலும் அதிகாரமும் பதவி வெறியும் கண்ணுக்கு முன்னாலே வருகிற போது ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹுவினுடைய பிரியமும் ரசூலுடைய பிரியமும் ரசூலுடைய அகில பைத்துகளின் மீது வரவேண்டிய அந்த பிரியமும் கரிசனமும் கருணையும் காணாமல் போய்விட்டது. அவர்கள் கொலை நோக்கத்தோடு தான் வந்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். உலகத்தில் ஈமானிய வெளிச்சத்தை, இஸ்லாத்தினுடைய ஒளியை உலகத்திலே பரப்ப வந்த ஒரு குடும்பம் நீர் இல்லாமல் நிறுத்தப்படுகிற போது எதிரில உள்ளவர்கள் ஒன்றும் வங்காஃபிர்கள் அல்ல. அவர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்று பெயர் சொல்லிக் கொள்ளுபவர்கள் தான். ஆனால் நெருக்கடி கொடுத்து குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வேறு வழி இல்லை என்று யுத்தகலம் போகிறார்கள். யுத்தகலத்தை மேற்கொள்ளுகிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தரப்பினுடைய கொடி அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கையிலே இருக்கிறது. தாகித்தவர்களாய் எவ்வளவு நாள் பாலை மண்ணிலே இருக்க முடியும்? அத்தனை பேரும் அணிவகுத்தார்கள். இங்கே கவனிக்க வேண்டும், போர் துவங்க போகிறது என்று தெரிகிற போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், போவதாக இருந்தால் பாதுகாப்பு கருதி, உயிர் பயம் கருதி, வாழும் ஆசை கருதி, அல்லது இந்த பிரச்சனைகளில் எதற்கு வம்பு என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் மதீனாவிற்கு போகலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். சொல்ல போனால் போகச் சொல்லி வலியுறுத்தினார்கள். ஷஹீதாகுவது என்கிற தீர்க்கமான முடிவிலே இருப்பவர்கள் தான் நிற்க முடியும். எனவே போகச் சொல்லி அனுமதி கொடுத்த போதும் போகாத அகில பைத்துகளின் உறுதியை என்னவென்று சொல்லுவது? இந்த குடும்பம் ஒன்றும் சண்டைக்கு பயப்பட்ட குடும்பம் அல்லவே. உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுட அவர்களை போல் முன்வைத்த காலை பின் வைக்காத துணிவு கொண்ட பெருமக்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தினுடைய பேர பிள்ளைகளும் பெச்சனங்களும் சந்ததிகளும் பயந்தா பின்வாங்கும்? அவர்கள் போக மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். வேறு வழியே இல்லை. கர்பலாவினுடைய ஆஷூராவுடைய நாள், நான் சுருக்கமாய் வரலாற்றை முடிக்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தயாராகி விட்டார்கள். காட்சிகளை சொல்லக்கூடிய யாருடைய கல்பும் கரைந்து போய் கண்ணீராய் உகுத்துவிடும். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலைப்பாக எடுத்து அணிந்து, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போரிலே பயன்படுத்திய கவச சட்டையை எடுத்து போட்டு, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாளை பெற்று அலி ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த அந்த துல்ஃபிகார், அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாளை கையில வைத்துக் கொண்டு, அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்துகளை உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரை தாங்கி முடித்திருக்கிற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தின் ஒரே பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை அழிப்பதற்கு துணிந்து விட்டது அதிகார வர்க்கம். போர் முக்கரமாக நடைபெற்று நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். டென்ட்டிலே இருந்த பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரே ஒருவர் போருக்கு வரவில்லை, அலி இப்னுல் ஹுசைன்.
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் மாத்திரம் போரிலே கலந்து கொள்ளவில்லை. கடுமையான காய்ச்சலால் யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் உடல்நிலை கருதியும் அமர வைக்கப்பட்ட பிற்காலங்களில் ஜெய்னுல் ஆபிதீன், அல்லாஹுவின் அடியார்களில் அழகானவர் என்கிற சிறப்பு பெயரோடு அழைக்கப்பட்ட ஹஜ்ரத் ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர எல்லாம் மாண்டு போனார்கள். இரத்த வெள்ளத்தில் பொதுமக்களை பார்த்தாலே நாம் கொதித்து போகிறோமே, நெக்குருகி நிற்கிறோமே. அகல பைத்துகளின் இரத்தங்களை பாலைவன மண்ணில் கர்பலாவில் ஆராய் ஓடச் செய்த அந்த கொடூரர்கள் வரலாற்றில் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள் என்பதல்ல, உலகம் உள்ள வரைக்கும், அதிலே உயிர்கள் உள்ள வரைக்கும் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிவிட்ட நேரத்தை உணர்ந்தவர்களாய் 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். தொழுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. முதல் சஜிதா ரக்காத்திலே செய்திருக்கிறார்கள். அவர்கள் முதல் சஜிதா என்று நாம் நினைக்கலாம், வாழ்க்கையில் அது கடைசி சஜிதா. அவர்கள் சஜிதாவிலே இருக்கிற போதே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஊர் உலகத்துக்கெல்லாம் தாகம் தீர்த்த யூப்ரட்டிஸ் நதிக்கரை, ஃபுராத் நதிக்கரை ஓரம் ஆளில்லாத பாலைவனம், குடிப்பதற்கு தண்ணீர் தடுக்கப்பட்ட நீர் இல்லாத நிலை. ஒரு சோக பாடத்திற்கு அந்த மண் அன்றைக்கு தயாராக இருந்தது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த கொடூரர்கள் எல்லாம் கடைசியில் மாபாவிகள் யாரோ ஆளுநர் சொன்னான் என்று தலையை அறுத்தெடுத்து தலையை தூக்கி வந்து வைத்தார்கள். கூஃபாவுடைய அரண்மனை, எக்கச்சக்கமான தலைகளை பார்த்த அந்த அரண்மனையிலே கொண்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. அமர்ந்திருந்த உபைதுல்லா பிரம்பால் வெட்டப்பட்டிருக்கிற தலையினுடைய உதட்டிலே அடித்த போது அங்கே தள்ளாடுகிற வயதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அன்னலாரின் உதடுகள் இந்த உதட்டை நேரடியாக முத்தமிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக இந்த மாபாதகத்தை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் தடுத்த செய்திகளை பார்க்கிறோம். உன்னுடைய கையை, உன்னுடைய தடியை உயர்த்து, இந்த உதடு அப்படிப்பட்ட இழிவுபடுத்துவதற்கான உதடு அல்ல, உன் வாழ்க்கை இழிவுபட்டு போய்விடும் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். உபைதுல்லா, காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த நாசமான வேலையை செய்த இந்த மோசமானவன், அதிலே முக்கியமானவன், கொஞ்ச காலம் கழிந்தது. இடைச்சர்களாய் நான் சொல்ல வேண்டும், இதே கூஃபாவினுடைய அரண்மனை, இதே இருக்கை, இதே இடம், உபைதுல்லா உட்கார்ந்திருக்கிற இடம், அந்த இடத்தில் வேறு அரசர், அவருக்கு முக்தார் என்று பெயர், அவர் அமர்ந்திருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை வைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் இவன் தலை இருந்தது, உபைதுல்லாவின் தலை இருந்தது. அதோ அந்த அரசரின் கையிலும் பிறந்திருந்தது. அதே உதட்டுகளை, வெட்டப்பட்ட தலையின் மீதான அந்த உதட்டில் அல்லாஹுவிற்கு எவ்வளவு நாள் வேண்டும் வரலாற்றை அப்படியே திருப்பி வைப்பதற்கு? போன முறை அரசவையிலே உட்கார்ந்து கையிலே பிரம்பை வைத்து அடித்தவன் இன்றைக்கு அடிக்கப்படுகிறான். அதுதான் காலச்சக்கரம். கொடுங்கோல் ஆட்சி நடத்துகின்ற அதிகார வர்க்கத்தால் திமிரெடுத்து சுத்துகிற யாராக இருந்தாலும் அதை புரிந்தாக வேண்டும். அல்லாஹுவின் பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரே ஒரு மகன் தான் தென்திலை கூடாரத்தில் இருந்தார் என்று சொன்னேனே, அவரை வைத்துத்தான் இந்த உலகத்தில் அகல பைத்துகள் என்கிற பெருமானாரின் சந்ததி வந்தது. அந்த ஒருவரை வைத்துத்தான். நல்ல வார்த்தையில் சொல்லுவதானால், பெருமானாருடைய அகல பைத்துகள் என்கிற சந்ததியை தொடர்ந்து கொண்டு வருவதற்காகவே இறைவன் அந்த ஒரே ஒரு பச்சிளம் பிஞ்சை அல்லாஹ் காப்பாற்றி வைத்தான். அவர்கள் டென்ட்டில இருந்தார்கள். வாலிபராக இருந்த போது அவர்கள் காப்பாற்றப்பட்டு அவர்கள் போர் செய்யாமல் அல்லாஹுவால் ஹயாத்து நீடிக்க வைக்கப்பட்டு அவர்களின் வழியாகத்தான் அகல பைத்துகள் எல்லாம் வருகிறார்கள். இந்த மாபாதக செயலுக்கு ஆட்சியாளர் யசீது பொறுப்பு. அவன் செஞ்சான், இவன் செஞ்சான், நான் சொல்லாம செஞ்சுட்டான், எனக்கு இப்படி தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணி, எந்த புலம்பல்களும் வரலாற்றிலே சரியாய் வரலாற்று ஆசிரியர்களால் ஏற்கப்படவில்லை. யசீத், நாம் இங்கு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கை முடிவு ஒன்றை சொல்ல வேண்டும். கடைசியாய், அல்லாஹுவின் சாபம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்ற அத்தனை பேரும் நாசமாக வேண்டும். அல்லாஹுடைய சாபம் உண்டாக வேண்டும். கொலை செய்தவர்கள், உடன் போனவர்கள், உடந்தையாய் இருந்தவர்கள்,
சைகனையால் சுட்டி காட்டியவர்கள். கொல்லப்பட்டு விட்டார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று தெரிந்த போது மனதளவிலே பொருந்தியவர்கள், மகிழ்ந்தவர்கள். இத்தனை கொடூரமானவர்கள் மீதும் அல்லாஹ்வின் நாசம் எல்லா காலத்திலும் உண்டாகட்டும் என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தீர்க்கமான முடிவு. யசீத் யார்? இந்த யசீத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய கொலை மட்டுமல்ல, பெரிய மாபாதக செயல்கள் நிறைய செய்திருந்தாலும் வரலாற்றில் 2 மறக்க முடியாது. எந்த ஆட்சியாளனும் மதீனாவின் மாண்பு கருதி மதீனாவின் மீது கை வைத்ததில்லை. ஆனால் ஒரு ஊரடங்கு உத்தரவு போல போட்டு மதீனாவிற்குள் படையை அனுப்பி, இராணுவத்தை அனுப்பி, மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலே இருந்தவர்களை அடித்து துவைத்த அராஜகத்திற்கு சொந்தக்காரன் தான் யசீத் என்கிற அடிப்படையில் வரலாற்றில் 2 பெரும் கொடூரங்களை செய்திருக்கிறார். ஒன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலை, இன்னொன்னு அகில மதீனாவின் மீது அவர் செய்த பயங்கரமான மூர்க்கத்தனமான தாக்குதல். ஹிஜ்ரி 60 தான் யசீதனுடைய ஆட்சி பொறுப்பு. தெரிந்தோ என்னவோ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அன்னலாரால் ரகசியங்கள் சொல்லி வைக்கப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையேந்தி பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், 60களின் துவக்கத்தை விட்டும் சின்ன பசங்கள்லாம் ஆட்சிக்கு வர்றதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து கேட்டார்களோ என்னவோ, அதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானோ என்னவோ. 60 யசீத் பொறுப்பேற்க 59 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி விட்டார்கள். ஹிஜ்ரி 59. கர்பலா அந்த அடிப்படையில் சோக பாடத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிற, யசீதினுடைய கொடூரத்தை பேசிக் கொண்டிருக்கிற அதே வேளையில் அரசியல் அதிகாரத்தால் எந்த காலத்திலேயும் நீங்கள் அல்லாஹ் ரசூலினுடைய பிரியத்திலிருந்து, அஹ்ல பைத்துகளின் பிரியத்திலிருந்து விலகிவிடாதீர்கள் என்கிற ஒரு பெரும் சம்பவத்தையும் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்கள் குளமாகும் கர்பலா நிகழ்ச்சி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை இரத்த சாட்சியாய் இன்றைக்கு வரையும் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மிக மோசமாய் கொல்லப்பட்டார்களோ அந்த படுகொலை செய்யப்பட்ட ஷஹீதுகளில் ஆக முக்கியமான இடத்தில் ஆஷூரா அன்று உலகம் நினைவு கூறுகிற ஒரு கர்பலா வரலாறு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், அல்லாஹ் ஷஹீதான அத்தனை அகல பைத்துகளையும் அன்னலாரோடு அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருக்க செய்வானாக. அகல பைத்துகளின் மீதான பிரியத்தையும் நேசத்தையும் வாழும் காலமெல்லாம் இன்னியும் குறையாமல் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி